அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் அதுனிய கல்யாணம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாங்க எந்த புத்தகத்தை பத்தி பார்க்கலாம்? Because nothing was bestseller of it again, and ரொம்பவே ஹார்ட் பேசிங் ஒரு ஸ்டோரி அண்ட் ஒரு தீர்ப்பு கதை அண்ட் கொஞ்சமும் ஒரு அழகுக்கும் சரி. இந்த புக்கோட ஆத்தர் பேரு பிரதீப் பேக்மேன். எல்லாரும் சொல்லிங்க ஒரு டிபிக்கல் ஆத்தர் இல்லை. அவரோட பேக்ரவுண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா மெனி ஆட் ஜாப்ஸ், நிறைய வேற வேலைகள். அவங்க கெரியர்ல ஸ்டார்டிங் எடுத்தவங்க ஆத்தர் ஆகல, நிறைய மற்ற வேலைகள், பிளாகர் அந்த மாதிரி சில ஆட் ஜாப்ஸ் பண்ணிதான் ஆத்தர் இருக்கு. இவனுக்கு வந்து ஸ்பெஷாலிட்டி he has a speciality of writing, like stories. எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாரும் நிறைய வகையான மனிதர்களை பார்த்தப்போ நிறைய வகையான கேரக்டர்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் ஸ்டெபரா இருப்பாங்க, சில பேர் ரொம்ப அமைதியா இருப்பாங்க, சில பேர் ரொம்ப லவுடா இருப்பாங்க, ஹாப்பியா இருப்பாங்க, சேடா இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பின்னாடியும் ஒரு ஸ்டோரி இருக்கு, ஒரு லைஃப் இருக்கு. நம்ம யாரும் அதை வந்து பெருசா யோசிச்சிருப்பாங்க. பட் ஃப்ரெட்ரிக் பேக்மேன் அந்த மாதிரி கேரக்டர்ஸ், அந்த மாதிரி பீப்புள் பிக் பண்ணி அவங்களுக்கு ஒரு லைஃப் கொடுத்து அவங்களோட ஸ்டோரிஸ் இருக்கு. அவங்களோட கேரக்டரை வச்சு ஸ்டோரி எழுதுற ஒரு ஸ்பெஷல் ஆத்தர் தான் ஃப்ரெட்ரிக் பேக். இது எழுதின சில புத்தகங்கள் The Man for Hope, Vieta, The Winners, The Anxious People, With Mary Russell, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஸ்டோரி உங்களை சிரிக்க வைக்கும், கோபப்பட வைக்கும், அழ வைக்கும். It gives all emotions in this kind of roller coaster story again. So let's get into the story. இந்த கதையோட மெயின் கேரக்டரே இந்த வயசானவங்க. அவர் பேர் வந்து ஓப். இவருக்கு வந்து ஒரு 59 வயசு இருந்தது. ஸ்வீடன். இவரோட கேரக்டர் பத்தி சொன்னோம் அப்படின்னா, எல்லாத்தையும் ஸ்டபனா இருப்பாரு. லைக் அவருக்கு ஒரு வே ஆஃப் இருக்கு, ஒரு ட்ரிங்க்ஸ் லைக் ஒரு கார் பார்க்கிங் மாநாட்டதா இருக்கட்டும், ஒரு ஃபேஷன் ஃபெஸ்டிவல்ல போறதா இருக்கட்டும். ஹி ஹாஸ் இஸ் ஒன் டே. நீங்க அதை தப்பா பண்ணீங்கன்னா உண்மையும் திட்டுவாரு, அது எப்படி பண்ணணும் சொல்லுவாரு, அவர் பண்ணியும் கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபன்னி ஒரு இன்டீரியரான கேரக்டரா ஸ்டார்டிங்ல இருக்கிற இந்த பேர், அவருக்குள்ளேயும் ஒரு ஃப்ளவர், ஒரு நல்ல குணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அள்ளுக்கல்லாம் தீர இருக்க சொல்லுவாங்க. அப்படிங்கிறது என்னதான் போக எப்படி இருக்காலும் அவருக்கு லவ் வருது. சோஞ்சா அப்படிங்கிறவரை இவரு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டாரு. பட் ஹிஸ் வைஃப் சோஞ்சா சொன்னா கேட்பாரு. இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி சோஞ்சா இறந்துடுறாங்க. சோஞ்சா இறந்த சோகத்தினால மறுபடியும் அவர் வாழ்க்கையில வந்து தன்மையை பேஸ் பண்றாரு. பிகாஸ் சோஞ்சாக்கு முன்னாடி இவரோட கேரக்டர் இப்படி இருக்கிறதுனால அவருக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸுங்காலும் கிடையாது. ஒரு சர்க்கிள் இந்த மாதிரி டு ஹேங் அவுட் அந்த மாதிரி யாரும் கிடையாது. சோஞ்சா இஸ் த ஒன்லி பர்சன் ஹூ அண்டர்ஸ்டுட் அவங்களும் இப்போ இல்லை அப்படின்னோடனே he don't have purpose for his life right now. ஸோ இவரும் அவர் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வராரு. இந்த கதையோட ஸ்டார்டிங் அப்படி பார்க்கலாம். டோ இஸ் ட்ரைங் டு பை அ கம்ப்யூட்டர். அவருக்காக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினா ஒரு கடைக்கு போறாரு. பட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபெயிலிங். அவருக்கு அந்த கம்ப்யூட்டரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணவும் தெரியல. அண்ட் சொல்றவன்கிட்டயும் இவர் கத்துவாரு. ஸோ இப்படிதான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகும். அதுலயே உங்களுக்கு தெரியும் ஒரு சேட் அண்ட் ஃபன்னியான ஸ்டோரியா ஆரம்பிக்கும். அண்ட் தென் இவரோட லைஃப் நிறைய கேரக்டர்ஸ் உள்ள வராங்க. பர்னீனா அண்ட் பேட்ரிக் அப்படின்னு 2 புதிய நெய்பர்ஸ். அவங்க 2 குழந்தைகளோட இவர் குடியிருக்கிற நெய்பர்ஹுட்டுக்கு பர்னீனா அண்ட் ஹர் ஹஸ்பண்ட் பேட்ரிக் அவங்க 2 பேரும் வந்து ஓவோட மெயில் பாக்ஸ் இருக்கும்ல வாசல்,
அதை வந்து அவன் காரால் இடிச்சிருந்தாங்க. ஸோ அப்படிதான் அவங்க 2 பேருக்குள்ள அறிமுகமே நடக்குது. ஓவிக்கும் மர்வீனா அண்ட் பேட்ரிக் அவங்க ஒரு ஸ்ட்ரே கேட் ஒன்று இருக்கும், இருக்குன்னு. அது வந்து என்னன்னு தெரியல, ஓவோட வீட்லயே வந்து சிண்டு போகுது. போக ஸ்டார்டிங்ல அது எரிசலா இருந்தாலும் போக போக பனிக்காலம் ஆரம்பிச்சு சும்மா ஸ்டார்ட்ஸ் மூவிங். அந்த கேட் வந்து ஷெல்டர் இல்லாம தனியா திலிருந்தே இருக்கும். அதை பார்த்து ஓவுக்கு வந்து ரொம்ப பாவமாயி எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையும் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருந்தாரு. அண்ட் ஒரு சின்ன பையனோட கதை ஒன்று வரும். அவங்க வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு. அண்ட் வந்து அவரோட சைக்கிள் சரியா வேலை செய்யாது. ஸோ ஓதான் வந்து அந்த சின்ன பையனுக்கு அந்த சைக்கிளை வந்து சரி பண்ணி கொடுத்து, அண்ட் ஐ திங்க் தி கேம் அண்ட் ஐ லைக் பட் திஸ் அந்த பையனும் ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் ஆக்குவாங்க. அண்ட் ஒரு முக்கியமான ஸ்டோரி, முக்கியமான கேரக்டர் அண்ட் அனிதா. யாரு அப்படின்னா ஓவோட ரொம்ப ஓல்டஸ்ட் ஃப்ரெண்ட். சின்ன வயசுல இருந்து அண்ணன் தம்பிக்கு மாதிரி வளர்ந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணிட்டாங்க. பட் ஓவர் த இயர்ஸ் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லாம போயிடுச்சு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ரூக்கு வந்து மாடர்ன் திங்ஸ் லைக் டெக்னாலஜி இந்த மாதிரி திங்ஸ்லாம் நாட்டம் வந்து அவர் வந்து அது வந்து ஈடுபாடு வச்சு இருப்பாரு. பட் அவருக்கு வந்து இந்த ஓல்டு திங்ஸ், பழைய விஷயங்கள் இதுலலாம் வந்து அவருக்கு நாட்டம் இருக்கிறதுனால டிஃபரன்ஸ் ஆஃப் தாட்ஸ் 2 பேருக்கு இருக்கும். ஸோ அதுல வந்து பேச்சுவார்த்தை இல்லாம உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே இருக்காது. பட் ஆப்போசிட் நேர்களை தான் வந்து ஒருத்தர் இருப்பாங்க. அனிதா யாரு அப்படின்னா ரீனோட வைஃப். சரி இவங்க சொல்ல கூட என்னடா பெரிய விஷயம், சரி பேசாம முடிச்சுட்டாங்க. இதுக்கு மேல என்ன அப்படின்னா, ரூனுக்கு வந்து வயசாக ALS அப்படிங்கிற ஒரு வியாதி வந்தோம். He will diagnosed with ALS, which is a disease that weakens your body. உங்களால எதுவும் நடக்க முடியாது, கை கால் அசைக்க முடியாது, பெட்லையெல்லாம் படுத்து வைக்கணும், நீங்க மூச்சு மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வேரஸ்ட் கனெக்ஷன் வந்தோம். ஒரு கேரக்டர்ஸ் கூட ஓன்ட்டு இருக்கிற கனெக்ஷன் ஓவோட பாஸ்ட்ல நடந்தது, அவரோட சைல்டுஹுட்ல நடந்தது எல்லாமே கனெக்ட் பண்ணும். ஒரு லவ் மாதிரி ஏதாவது பாக்குறாரு அப்படின்னா how he married Sonja, இந்த மாதிரி திங்ஸ் ஞாபகம் வரும். அண்ட் ஏதாவது ஒரு திங்ஸ் பிக்ஸ் பண்றப்போ he worked in railways, அங்க எப்படி அதை பிக்ஸ் பண்ணாரு அப்படின்னு நினைவுகள்லாம் வரும். கார் ஸ்டிச் பண்ணிருக்காரு, ஒரு மெக்கானிக்கல் வேலை பார்த்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவரோட பாஸ்ட் எல்லாமே அவர் நினைவுப்படும். ஸோ பேசிக்கலி தீஸ் கேரக்டர்ஸ், இப்போ நான் சொன்ன கேரக்டர்ஸ் எல்லாருமே ரோப்போட லைஃப்பை திரும்ப கொண்டு வந்தாங்க சோன்சாவோட இறப்புக்கு அப்புறம். இவருக்கு சிறிதுன்னு இருக்கிறதுனால எல்லாரும் இறப்புக்கு சிறுதான் இருப்பாங்க. ஸோ தாட் எல்லாருமே இப்படிதான் அப்படின்னு. பட் அந்த நேரத்துலதான் ஒரு நாள் இவர் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறப்போ சோன்சா எப்படி அறிமுகம் ஆகுறாங்க அப்படின்னா, சோன்சா மேல காப்பியை கொட்டிடுவாரு. பட் ஷி ஜஸ்ட் லாவ்ஸ், அவங்க சிரிச்சுட்டு போயிடுவாங்க. அது வந்து இவருக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். எல்லாரும் வந்து திட்டுவாங்க, கோவப்படுவாங்க. பட் ஷி ஜஸ்ட் லவ் அண்ட் not fell in love with Sonja. சோன்சா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, ஷீ டீச்சர்ஸ் லிட்ரேச்சர். அவங்களும் அந்த ட்ரெயினாக போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த ரயில்வேக்கெல்லாம் ட்ராவல்ஸ் இந்த ட்ரெயின்லே. ஸோ அவங்க பேரும் லைஃப்பை ரொம்ப நல்லாவே பேலன்ஸ் பண்ணாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் சோன்சா அவர் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே ஹாப்பியா இருந்தாரு. பட் லைஃப் இஸ்ன்ட் ஃபேர். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூனுக்கு அவங்க பஸ்ல போகும்போது அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதுல வந்து அவங்க வயிற்றுல இருந்த குழந்தை வந்து இறந்துருது. அந்த அதிர்ச்சியில சோன்சாக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட பேஸ்ட் இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பேரலைஸ் ஆயிடுறாங்க. ஓவுக்கு அவர் மேல ஒரு பெரிய கேள்வி வந்தது, அவரால்தான் இது நடந்தது சோன்சாக்கு அப்படின்னு. அந்த ஒரு மொமெண்ட் ஆஃப் லைஃப் இந்த பாட்டு வந்து வந்து ரொம்ப ஒரு ஆழமான மௌனம், ஆழமான ட்ரீட்குள்ள போயிடுறாரு. ரூமுக்கு அந்த டிசீஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த ரூமை டேக் கேர் பண்ணிட்டாங்க.
பட் ஒன் டே என்ன ஆகும் அப்படின்னா இவங்க வந்து நர்சிங் ஹோமுக்கு எடுத்துட்டு போகிறதுக்காக ஆளுக்கு வருவாங்க. தெரிஞ்சிடும் என்னன்னா அவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லைனாலுமே வருவாரு. வந்து அந்த ஆளுங்கிட்ட வந்து பேசுவாரு. அந்த ஆளுங்களை வந்து அப்படியே அன்டா இருக்காங்க. இன்னுமே மென்டலி ப்ரெசென்டா தான் இருக்காரு. அண்ட் ஆல்சோ அவங்க 2 பேருக்கு ஏதாவது ஹெல்ப்னா செய்யறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பாயிண்ட்டையும் சொல்லி கொடுக்குறோம். ஷார்ட் அண்ட் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டோர் வந்து அவங்க ரூனை வெளியே எடுத்துட்டு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக டோர் மறைச்சு நின்னாரு. மட்டும் கிடையாது, பேட்ரிக், பர்வீனா, அந்த குழந்தைங்க, அந்த சின்ன பையன் சைக்கிள வந்து சரி பண்ணி கொடுத்தாருன்னு அவன் கேட், அந்த கேட்டு ரூம் வீட்டு வாசல் டோர்ல உட்காந்துக்கிட்டு சாப்டர் அப்படியே சொல்லுவான். ஸோ நான் சோஞ்சா பக்கம் வாழவே வேணும்னு நினைச்சாரு. பட் நவ் ஹீஸ் லுக்கிங் but not for himself but for the others. Fazlina, Patrick, அவங்க குழந்தைங்க, அந்த ரூம், அந்த கேட், இந்த மாதிரி மற்றவங்களுக்காக வந்து வாழ ஆரம்பிச்சாரு. அண்ட் ஹீஸ் பிகம் குவைட் ஹார்ட் ஆஃப் தி நெய்பர்ஹுட், ஒரு அமைதியான சோல் அப்படின்னு சொல்லி பேசிட்டு பர்வீனா அண்ட் their bond will be so beautiful throughout the story. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்வீனா வந்து பிரெக்னென்ட் ஆகாது. பர்வீனா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர்றது, பர்வீனா என்ன சொன்னாலும் கேட்கற மாதிரி அவங்க பாண்டிய ரொம்ப மாதிரி ஒரு டாமன் ஜெரி கேர் காமிப்பாங்களோ அந்த மாதிரி எக்ஸாக்டா இருக்கும். வந்து ஸ்டார்டிங் நான் சொன்ன மாதிரி அவர் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னா அவர் வந்து ட்ரை பண்ணுவாரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ஸ்டோரி அவரை வந்து சாதனை விட மாட்டாங்க. லிட்ரலி தி பீப்புள் அவர் ஒரு நாள் ட்ரெயின் ட்ராக்ல இருந்து ட்ரெயின் அடிப்பட்ட சாலையில நிற்பாரு. பட் அங்க இருக்கிற ஒரு ஒர்க்கர் வந்து அவர் டாக்டர் அந்த பீப்புள் எல்லாரும் வந்து ஒவ்வொரு டெத்தை வந்து தடுத்தாங்க. பட் ஜஸ்ட் டைம் ஓவர டெத் வந்து அவர் பிளான் பண்ணல, பட் காட் பிளான். அவர் இறந்துட்டாரு. ஸோ அவரோட ஃபியூனரல் நடக்குது. மிக்க நெய்பர்ஹுட், அந்த நெய்பர்ஹுட்ல இந்த பீப்புள் பார்த்தீங்கன்னா இருக்கட்டும், பேட்ரிக், அந்த குழந்தைங்க, அகைன் த கேட், அந்த சின்ன பையன், அனிதா, இந்த மாதிரி கம்ப்ளீட் பேக்கப் பீப்புளோட அந்த ஃபியூனரல் நடக்குது. இதெல்லாம் ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா அவர் வாழ்க்கையில அவர் எஸ்கேப் ஆகல. அவர் என்னதான் கடைசியில அவர் வாழ்ந்துட்டுதான் இப்ப நேச்சுரலா இருந்து போயிட்டாரு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட வச்சு எல்லாரும் ஹாப்பி டியர்ஸ் இருக்காங்க. ஸோ ஸ்டோரி அ மேன் காட் ஒரு ஓல்ட் மேன், ஒரு கிரம்சி கடுக்கடை சிறுசிலன்னு இருக்கிற ஒரு கிரம்சி ஓல்ட் மேன் accidentally teaching his neighborhood how to live அப்படின்னு ஏதாவது ஃப்ரெட்ரிக் பேக்மேன் வந்து இந்த கதையில சொல்லியிருப்பாரு. அவர் லவ் டு ரீட் ஆல் ஆஃப் ஹிஸ் கலெக்ஷன்ஸ், ஆல் ஆஃப் ஹிஸ் புக்ஸ். அந்த கதையில இது எந்த பார்ட், எந்த சாப்டர் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த புக்கு ஏற்கனவே படிச்சிருந்தீங்க, நீங்களும் அழைச்சிருந்தீங்க அப்படின்னு அப்படின்னு ஆன்சர் சொல்லுங்க. மீண்டும் அடுத்த புத்தகத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அகமதி கல்யாணம்.